ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 17, அதாவது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்கீம் தான், பிரதமரின் தன தானிய கிருஷி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே இருக்குது கிருஷி அப்படிங்கிறது. ஸோ கிருஷி அப்படின்னாலே நமக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதை வந்து 2025-26 பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து அக்டோபர் 2025 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இன்னொரு 2 months இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னு பார்த்தோன்னா, பயிர் உற்பத்தி குறைவான ஒரு 100 மாவட்டங்களை உள்ளடக்கி ஆண்டுக்கு 24,000 கோடி மதிப்பீட்டில் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அந்த பயிர் உற்பத்தியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இதில் 24,000 கோடி அப்படிங்கிறது முக்கியம், 100 மாவட்டங்கள் முக்கியம், அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ இதில் எத்தனை விவசாய திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 விவசாய திட்டங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்னு சொல்லிட்டோம். அப்போ இதோட தொடர்புடைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தொடர்புடைய சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி இந்த ஓகே 1 minute. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரதான் மந்திரி கிசான் யோஜனா. ஓகேவா, அதாவது கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இது. எப்போனா 2019 February 24 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 6,000 அப்படிங்கிறது கொடுக்கறது, 2,000 சொல்லி ஒரு 3 டேர்மாக கொடுப்பாங்க. ஸோ அதான் இந்த பிரதான் மந்திரி கிசான் யோஜனா. ஓகேவா, கிசான் சம்மான் நிதி யோஜனான்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ ஃபசல் பீமா யோஜனா 2016 கொண்டு வந்தது. இதுவுமே பயிர் காப்பீட்டு திட்டம். ஓகேவா, பயிர் காப்பீட்டு திட்டம் ஃபசல் பீமா யோஜனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 60 வயசான விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான். ஓகேவா, அதான் இந்த பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா அப்படிங்கிறது. அது போக பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது 2015 கொண்டு வந்திருப்பாங்க, கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ இந்த திட்டம் வந்து இந்த பயிர்களுக்கு இந்த நுண்ணீர் பாசனம் மூலம் அதை வந்து நல்லா பயிர் உற்பத்தியை மேம்படுத்துறது. ஸோ அந்த ஒரு திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான திட்டம். ஸோ இது இல்லாமல் நேஷ்னல் பேம்பு மிஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேம்பு மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் டெரிட்டரியில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அந்த பேம்பு கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த பேம்பு மிஷனோட இயர் மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. அடுத்தது என்எல்சி. ஸோ என்எல்சி அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது இல்லையா, நெய்வேலியில். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, 1956 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ எதுக்கு இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த என்ஐஆர்எல் அப்படிங்கிறதுல, ஸோ என்எல்சி இந்தியா ரினியூவபிள் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு புது நிறுவனம் மாதிரி. ஸோ இதில் வந்து 7,000 கோடியை இந்த என்எல்சி வந்து முதலீடு பண்ண இருக்காங்க. இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2030 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 10-11 ஜிகாவாட்டாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும் 2047 32 ஜிகாவாட்டாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ அடுத்தது வந்து சில இலக்குகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவோட இலக்குகள். ஓகேவா, என்டிபிசி நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 7 நவம்பர் 1975 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்டிபிசியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 2032 60 ஜிகாவாட்டாக உயர்த்துறது தான் இந்த இது ஒரு இலக்கு. ஓகேவா, அதே மாதிரி மரபுசாரா எரிசக்தி திறனை 2030 500 ஜிகாவாட்டாக உயர்த்துறது, இது ஒரு இலக்கு. அடுத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 2070 கரியமில வாயு உமிழ்வை 0 மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. அதே போல் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், ஸோ 2035 நம்ம விண்வெளியில் நமக்கான ஒரு ஆய்வு மையம் அப்படிங்கிறத நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம், மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். ஸோ அது எப்போ செயல்படுத்த இருக்காங்க அப்படிங்கிற இயரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணற்கேணி
ஆப். ஸோ இந்த மணற்கேணி ஆப் அப்படிங்கிறது ஜூலை 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கான ஆப் அப்படின்னா கணிதம், அறிவியல் இந்த பாடங்களில் உயர்தர தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒளிப்பட காட்சிகளை கொண்டு ஒரு கல்வி அது எல்லாத்தையுமே, ஸோ இப்போ மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஒரு வீடியோ ஃபார்மில் வந்து இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக மாணவர்கள் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கான ஒரு ஆப் தான் இந்த மணற்கேணி அப்படிங்கிற ஆப்பு. அதுக்கப்புறம் 2வது பிம்ஸ்டெக் துறைமுக மாநாடு. ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட 2வது துறைமுக மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஆந்திராவில் இருக்க விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ பிம்ஸ்டெக்கில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நேபாள், அதுக்கப்புறம் பூட்டான், ஸோ ஸ்ரீலங்கா, நம்ம இந்தியா, மியான்மர், அதுக்கப்புறம் தாய்லாந்து. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ். ஓகே, ஃபைன். ஸோ இன்னொன்று விட்டுட்டேன், என்னென்னா பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ இந்தியாவோட நெய்பர் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். அடுத்தது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் எது அப்படின்னா சிக்கிமில் இருக்க யாக்டன் அப்படிங்கிற கிராமம் தான். ஸோ இது என்ன நாடோடி கிராமம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயம், தொலைதூரத்தில் இருந்தாலும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு இது தான் வந்து இந்த டிஜிட்டல் நாடோடி கிராமம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலகின் வயதான மராத்தான் ஓட்டப்பந்தய வீரர் மறைவு. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌஜா சிங் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் வந்து 114 வயசாச்சு. இவரோட வாழ்க்கை வரலாறு நூலோட பேர் என்னென்னா டர்பன் டொர்னாடோ. ஸோ டர்பன் டொர்னாடோ அப்படின்னு சொல்லியும் இந்த பௌஜா சிங் அவர்களை அழைப்பாங்க. ஸோ இது கேட்கலாம். அடுத்தது பாசிக்ஸ் கூட்டு கடற்கரை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடியது அப்படின்னா இந்தியா மற்றும் கிரீஸ். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் ஜா மாத்தா. ஓகேவா? ஜா மாத்தா அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் எந்த கண்ட்ரீஸ்க்கு இடையில இப்போ ரீசனாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவை. ஸோ ரோரோ அப்படின்னா ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து கோவாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். கம்மியான டேட்டாஸ் தான். நம்ம இதில் வந்து சில ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப முக்கியமானது. ஓகே, உங்களுக்கான சில கொஷின்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ மீன்வளத்துறைக்கான சிறப்பு விருது 2025 யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, மீன்வளத்துறை சிறப்பு விருது 2025. ஸோ நம்ம வீடியோலையே சொல்லியிருப்போம். ஓகேவா? அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்குறேன். அடுத்தது ஒரு புக்கு கன்ஃபெஷன் ஆஃப் அ ஷேக்ஸ்பியர் அடிக்ட் அப்படிங்கிற புக்கை எழுதினது யார் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தமிழ் வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும்? தமிழ் வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ அந்த டைமில் கல்வி மினிஸ்டராக இருந்தது யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் இன்றைக்கி ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.